மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம் சார். சார், முதல்ல டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை 3 நாட்கள் இங்கே தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு அரசு நிறுவனத்திலேயே அமலாக்கத்துறை சோதனை எப்படி பார்க்குறீங்க? இதற்கான தமிழக அரசோட ரியாக்ஷன் பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெருசாக வந்த மாதிரியும் தெரியல. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, தமிழ்நாடுடைய டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கீழ் லெவல்லே சாதாரணமாக கண்கூடாக பார்க்க முடியுது. நம்ம தமிழ்நாடு டாஸ்மாகில் எந்த மதுபானத்துக்கும் வந்து விலைப்பட்டியல் கிடையாது. முதல்ல போர்டு நீங்கள் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த விற்பனை வரித்துறைன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கடையில் போனால் நீங்கள் வந்து ரொம்ப பழைய ஊர்கள்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. அரிசி, பொன்னி, 5008 அப்படின்னு போட்டு பேர் போட்டு இது 30 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி விலைப்பட்டியல் வைக்கணுங்கிறது முதல்ல ஒரு ரூல். ஒரு வெண்டார் வந்து வெளியில் கடை வச்சுனா வந்து விலைப்பட்டியல் வைக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு ரூல். எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்கணுங்கிறது செகண்ட் ரூல். இது வந்து ஆப்வியஸாக இருக்கணும். இந்த ரெண்டுமே நீங்கள் எந்த டாஸ்மாக்லையும் போனால் ரேண்டமாக போய் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் எலீட் கடைன்னு சொல்லக்கூடிய காஸ்ட்லியாக டைரெக்டாக ஃபாரின் லீக்கர்ஸ் விற்கக்கூடிய கடைகளில் கூட அது கிடையாது. நீங்கள் ஏதோ வந்து ஒரு விழுப்புரம் தாண்டி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க, அங்கே ஒன்று இல்லைங்கன்னு சொன்னால் கூட மன்னிச்சு விட்லாம். ஏதோ ஒரு கடையில் நீங்கள் சென்னையில் அண்ணா சாலையில், அண்ணா நகரில் நீங்கள் எங்கே போனாலும் எலீட் கடையில் போனால் கூட அங்கே ஒரு ரெசிப்ட் கிடைக்காது, ஒரு பில்லு கிடைக்காது. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குளோபல் ட்ரூத், ரகசியம் கூட கிடையாது. ஒரு ஃபேக்ட் என்னென்னா, எல்லாமே ரவுண்டாக இவங்க ஒரு வேலை கிடையாது. 140 ரூபா அப்படின்னு ஒரு வேலை வச்சுருந்தாங்கன்னா 150 ரூபா தான் அங்கே வேலை. நீங்கள் 10 ரூபாய்க்கு உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் 150 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கி உள்ள போட்டு சரக்கை கொடுத்துருவார். அப்படி 10 ரூபாய்க்கு முடிச்சுட்டு தம்பி புதுசாக குடிக்கிறியான்னு கேட்பார். ஏன்னா அது 10 ரூபா எக்ஸஸ்ங்கிறது தெரியும். அது குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஆஃபுக்கு 20 ரூபா, ஃபுல்லுக்கு 50 ரூபான்னு ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அது பீர்லேருந்து எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடக்குது. அப்போ இது எங்கே போகுதுங்கிற கேள்வி நமக்கு வந்து இது வந்து கட்டாயமாக 3 விற்பனையாளர்கள் பண்ணி வெஞ்ச சதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விற்பனையாளர்கள், மேலாளர்கள், கண்காணிப்பாளர்கள், இங்கே மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜிஎம்ஸு மேலே வரைக்கும் அது நிற்கும். ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியாமல் நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, யாருமே இதை கேட்குற யாருமே அப்படியா பாண்டிய சொல்லாரு தப்பாக இருக்கும் போல தெரியுதுன்னு யாருமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதோ கண்டுபிடிச்சி பொருளாய் பத்திரிக்கையில், சாணக்கியாவில் வந்து தினமலரில் அப்படி நியூஸ் போடல, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவ்வளோ பட்டவர்த்தனமாக தெரிகிற விஷயம் தலைமைக்கு தெரியாது, அரசுக்கு தெரியாது, அமைச்சருக்கு தெரியாதுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்லேயே டபுளிங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டாக்கே வந்து மொத்தமாக கணக்கில் இருக்கிறது 100 பாட்டில், ஆனால் வந்து 200 பாட்டில் வந்து உள்ளே இருக்குது. அப்போ இந்த 100 பாட்டிலுக்கான பில்லு வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும், மிச்சம் 100 பாட்டில் எங்கே போங்கிற அளவுக்கு போய் நிற்கும். அப்போ இது வந்து 4-5 இடத்துல வந்து நம்ம முதல்ல பார்த்தா செந்தில் பாலாஜி வைக்கப்படுறாருங்கிற மாதிரி தான் அரசியலுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் டாஸ்மாகில் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. விற்பனை கடைகள், விற்பனை குடோன்கள், அண்ட் வந்து டாஸ்மாக் தலைமையிலும், அண்ட் இவங்களுக்கு சரக்கு விற்பனை செய்கிறவங்க டிஸ்டிலரிஸ். அங்கே தான் நீங்கள் ஜெகத் ரட்சகன் மாதிரி பேர் வந்தோடனே ஓஹோ அப்போ அங்கே வந்து திமுக அவங்க வந்து அவர் சரக்கு விற்கிறார், அது சரக்கு தயாரிக்கிறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவர்களுடைய ஆலையில் வரும்போது ஆலையிலேருந்து எவ்வளோ போச்சு, ரைட்? அது மாதிரி இங்கே எவ்வளோ வந்துச்சு, இங்கே எவ்வளோ 3 எண்ட்லையும் பிடிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஜோக்னு சொல்லி நான் டைம் வந்தால் வச்சுக்கோங்க, அப்படி எடுத்து போட்டு விட்ருங்க. நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் மைசூருக்கு டூர் போனபோது, படிக்கிற பசங்களாக சேர்ந்து டூர் போனபோது, அங்கே வந்து பசங்க என்ன ஒரு சாப்பிட 50 பேர் சாப்பிட போகிறோம், ஒரு 10 பேர் பில் கொடுக்காம போனால் பரவாயில்லங்கிற மாதிரி கிளம்புனாங்க. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் தருதலை பிள்ளைகள் தான் நாங்களாம் இருந்தோம். அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் தான் தருதலை தானே பண்ணுறவங்களே. நாங்கள் சொன்னோம், டே இந்த மாதிரி அதுவும் பண்ணிடுறாங்கடா, 3 இடத்துல நோட் பண்ணுறாங்க, கல்லுலேயே நோட் பண்ணிடுறாங்கடா எவ்வளோ தோசைங்கிறத, பில்லுக்கு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இங்கே சர்வர் ஒன்று பண்ணால் 3 இடத்துல நோட் பண்ண மாட்டிக்குவீங்களா அப்படின்னு. நாங்களாம் யார் திரும்பினாலும் எங்களுக்கு இது பண்ணவங்க வந்து அழகாக கொத்தா மாட்டினாங்க, பஸ்லேருந்து இறக்கி விட்டு அடித்தாங்க. ஸோ இது பண்ண 3 இடத்துலையும் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து அவங்க தெளிவாக வாங்குறவங்கள்ட்ட, குடோனில், இவங்களை சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட. அதனால இது வந்து ஒரு நல்ல முகாந்திரம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, வழக்கமாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அமலாக்கத்துறை சோதனைலாம் வருது, ஆனால் அதை பற்றிய ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பறிமுதல் செஞ்சாங்க, என்ன ஆவணம், எல்லாம் ஒரு மாதிரி தகவல் தான் வருதே தவிர அதற்கான ஆதாரபூர்வமான தகவல் அப்படி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புறுத்தல் வழக்கெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பிச்சு. கமிஷனர் அருண் பேட்டி கொடுத்தாரு, அவர் வந்து பெர்மிஷன் வாங்கினாரா, அப்படி பேட்டி கொடுக்கலாமா, வழக்கு சம்பந்தமான விவரங்கள்லாம் இப்படி தான் இல்லை முடிஞ்சு வச்சுன்னு சொன்னபோது அப்போ நீதிமன்றங்கள் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு
கேள்வி. அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து விசாரணை லெவல்லே பண்ணிட்டீங்கன்னா 2 வாய்ப்பு. ஒன்று, விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொன்னது. 2வது, அந்த குற்றம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அப்புறம் என்னென்ன மாட்டிக்கிடுச்சுன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு நினைவு இருக்கா, மும்பை தாக்குதல் வந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் வந்து பண்ணும்போது இந்த நம்மளுக்கு தொலைக்காட்சியில் பூரா லைவ் காட்டிட்டாங்க. அது பாருங்க 3ஆவது ஃப்ளோருக்கு போகிறாங்க, போலீஸ் வந்து 8ஆவது ஃப்ளோர் வந்துருச்சு. அங்கே பாகிஸ்தானில் உட்காந்து பூரா அழகாக டிவியை பார்த்துட்டேப்பா 8ஆவது ஃப்ளோர் போகிறாங்களா, அங்கே பாருப்பாங்க. தீவிரவாதிகளுக்கு வந்து இன்ஸ்டியூஷன் உட்காந்து இருந்தாங்க. ஒரே குழப்பம் 2 நாள். எப்படிங்க நம்ம மூவ்மெண்ட் டிவியில் உட்காந்து ரன்னிங் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதை மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் இவ்வளோ பறிமுதல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன்ல. உங்கள்கிட்ட வந்து 10,000 ரூபா ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நாளைக்கு நான் என்கொயரி வச்சேன். 10,000 ரூபா ஏன்னு சொல்லிருக்கீங்க, எங்கள் சித்தப்பா கொடுத்தா சொல்லிட்டு போறீங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துருப்பேன்னு சொன்னார் பாருங்க அவர்கிட்ட. இது சாதாரணமான விசாரணை. உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க 10,000 ரூபா தான் வச்சிருக்கேன், இது பாண்டே கொடுத்தோன்னு சொல்லுவீங்க. பாண்டே கேட்டால் நான் வந்து ஏதோ தப்பு நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தேன் சார் மாற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியுங்களா? ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் மாட்டி 2ல் ஏதோ ஒரு தப்பு பண்ணது. 10,000 10 லட்சம் ஏதோ ஒன்று தான் ஃபேக்டாக இருக்க முடியும், அவ்வளோதான். இதுக்காக தான் 3 பண்ணுறாங்க. ஸோ சிபிஐ, இடி, ஐடி இவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷன் எடுத்த பிறகு தான் முழுசாக சொல்லுவாங்க. ஒரு சொத்து அட்டாச் பண்ணி இதே இடியில் போய் பாருங்க, நீங்கள் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் அவங்க ஏதாவது சொத்து அட்டாச் பண்ணாங்கன்னு அதை போட்டுருவோம். ஸோ நாங்கள் இது அது வந்து ஒரு ஆக்ஷன் முடிவு. இது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த பறிமுதல் பண்ணதில் இருக்குது, இல்லை எது மேட்ச் ஆகுதா மிஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இல்லாமலே எப்படி சொல்லுவாங்க அவங்க, உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் வந்து 1000 பாட்டில் வந்து டிஸ்டிலரிஸ்லேருந்து கிளம்பியிருக்கு, 1000 பாட்டில் குடோனில் கணக்கு இருக்குது, 1000 பாட்டில் வந்து டாஸ்மாக். இப்போ இங்கே முறைகேடே இல்லையே. அப்போ 1000 பாட்டில் போயிருக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? 1000 போயிருக்கு, 500 தான் இங்கே கணக்கில் இருக்குது, 300 தான் வித்த காட்டியிருக்காங்கன்னா ஒரு முறைகேடு நடந்திருக்கு நீங்கள் புரியும். அப்போ அவங்க வந்து ரெய்டு பண்ணது மூலமாக முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்ச பிறகு தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க. அது ப்ரூஃப் சொல்லாமல் சொல்கிறது அவர் தான். சிபிஐ அப்படி தான் இயங்கும், இடி அப்படி தான் இயங்கும், என்ஐஏ அப்படி தான் இயங்கும், ஐடி அப்படி தான் இயங்கும். இவங்கெல்லாம் அப்படி தான் இயங்கணும்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ புதுசே இல்லை. 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே இதை பற்றி பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருந்தார். இதில் வந்து என்னமோ நடக்குது, அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அதில் வரல, 20,000 கோடி வரல அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டிலுக்கு மேலே ஒரு 10 ரூபா அப்படிங்கிறது எல்லாரும் அங்கே கடைக்கே போய் விசாரித்து நிறைய வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாமே டைரெக்டாகவே போட்டதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இப்போ 2025 தான் இப்போ ஒரு சோதனையே இதுக்கு வந்து நடக்குது. 2023 கிருஷ்ணசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட கூட ஒரு புகார் கொடுக்குறாரு, அங்கே வந்து முறைகேடு நடக்குது கொள்முதல் மற்றும் விற்பனையிலன்ட்டு ஒரு 1,00,000 கோடியோ என்னமோ அவர் அதை மென்ஷன் பண்ணி அங்கே ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக தெரிந்த விஷயத்த இப்போ தேர்தல் வர்றதுக்கு 1 வருடம் முன்னாடி இதை கையில் எடுக்கும் பொழுது இதில் டாஸ்மாக்னு ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்தே நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது வந்து இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்ல, இன்னைக்கு அதோடைய உச்சத்தை தொட்டிருக்கலாம். புரியுங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த பிறகு அவர் வந்து கொஞ்சம் கைதேர்ந்த வித்தக்காரர். அதனால வந்து அவர் வந்து ஒரு எக்ஸஸுக்கு நீங்கள் எங்கேயாவது நடத்தி போயிருக்கலாம். ஆனால் இது புகாரோ முறையோட வந்து முதல் முறையில் நான் சொன்ன பில் இல்லாமல் கொடுக்கறது, நான் சொன்ன பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கொடுக்கறது வந்து திமுக ஆட்சி நாராஜம்லாம் சொல்ல தெரியல. அது டாஸ்மாகின் அநியாயம் நான் சொல்ல. டாஸ்மாக்னு ஒன்று வந்த போது அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எங்கே போகுதுங்கிற இடத்துல நான் நிற்கிறேன். அப்போ வந்து மேலே வரைக்கும் போதா, நடுவில் நிற்குதா, எங்கே இப்போ தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? இப்போ இருக்கக்கூடிய புதிய புகார்கள் என்னென்ன, டபுளிங் நடக்குது. அதாவது சரக்கு வந்து 10 தான் இருக்கும் பில்லில், ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா 20 இருக்கும். அப்போ 20 வந்து வித்துரும். அப்போ 20 வந்து இப்போ இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வருது. அப்போ மிச்சமாக போகக்கூடிய சரக்குல யாருக்கு வருமானம் வருது? உங்களுக்கு புரியுங்களா? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் தர வேண்டியது. இப்போ இதை தான் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கேள்விப்படுறோம். அதுதான் பார்க்கணும். திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து 2,000 கோடி 20,000 கோடி போக சொன்னாரா? நான் பார்க்கல. அவர் பேட்டில் சொன்னாரா, இல்லாட்டி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி அவர் ரிலீஸ் என்னுடைய ஆடியோ இல்லைன்னு சொன்னால் அதில் வந்தால் எனக்கு தெரியல. ஆனால் 20,000 கோடியா 30,000 கோடி எனக்கு தெரியாது. ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமே 45,000 கோடி ரூபா வருமானம் வந்து நிற்குது. சரிங்களா? அப்போ ஒரு மாதத்துக்கு 4,000 கோடி ரூபா. சரிங்களா? அப்போ நம்ம என்ன ஒரு 50,000 கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய இடத்துல 10% மட்டும் முறைகேடு வச்சுக்கோங்க. இப்படின்னா நீ 10% முறைகேடுனா 4,000 கோடி சித்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? 50,000 கோடியில் நீங்கள் 10% 50,000 கோடி 5,000 கோடி சார் வச்சு. அப்போ இதில் ரேஷியோ நான் 10ங்கிறது இன்றைக்கி உள்ள நல்லவன் லிஸ்ட்டில் சேர்ந்துருப்பீங்களா? 10% ஆட்டே போடுறாப்பா, 10% கமிஷன் கேட்டாப்பா அப்படின்னு கேட்டால் நல்லவன் முடிச்ச மாதிரி சொல்லுங்கன்னா அது அந்த வேலை விலைவாசி இங்கே போய் நிற்குது. அப்போ 10% வச்சாலே உங்களுக்கு 4,000 கோடி 5,000 கோடியில் வந்து நிற்குது. அப்போ அந்த இடத்துல முறைகேடுனா அதோடைய வீச்சு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அது எவ்வளோங்க நம்ம பார்க்கணும். அது 1 வருஷம் நடந்துச்சா, 2 வருஷம் நடந்துச்சா, 3 வருஷம் நடந்துச்சா, முதலே நடந்துச்சா, அது நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதில் தான் அமலாக்கத்துறையுடைய இந்த ஆய்வில் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன்.
அரசுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கொடுக்கக்கூடிய துறையாக டாஸ்மாக் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50,000 கோடி இப்போ இலக்கு இந்த வருடத்திற்கான இலக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு லீக்கேஜ் இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நிர்வாகிகள் வரைக்கும் தான் இருக்கும், இந்த நிறுவனம் உயரதிகாரிகள் இது வரைக்குமே இருக்கும் அப்படின்னா அது அங்கேயே அரெஸ்ட் ஆயிருக்கணும் இல்லையா? நானே விற்பனையாளராக இருக்கும்போது எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்கள் தனியாக நடத்துறீங்க. அரசு வந்து கண்காணிப்பு அதிகாரமாக இருந்துச்சுன்னா அது நடக்கும். அரசு தான் விற்குதே, இப்படி பண்ணுவீங்க? புரியுங்களா? தனியார் நிறுவனத்தில் முறைகேடு, அரசு வந்து ஆய்வு, ரைட்? தனியார் நிறுவனம் தான், அரசு நிறுவனம் தான் விற்பனையே பண்ணுது, இப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க தான் வாங்குறீங்க. டாஸ்மாக் தான் அளவுல இது போச்சுன்னா கண்டிப்பாக அந்த துறைக்கான அமைச்சர்கிட்ட இருக்கா முதலமைச்சர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. இது மேல வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்ற முறைகேடு வந்து குழந்தைக்கு தெரிகிற முறைகேடு. நான் திரும்ப புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்ச தினமலருடைய அதிர்ச்சி தகவல் அந்த நியூஸ் கிடையாது இது. நீங்கள் சாதாரண போய் எங்கேயா விசாரிச்சீங்கன்னா ஊருக்கே தெரியும். எல்லாரும் வெளியில் வந்த குடிமக்கள்கிட்ட பூரா கேட்டால் நான் பில்லா அப்படின்னா அப்படி கேட்பாங்க. அவங்களும் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு சரக்கில் போதை பத்துச்சா பத்தலாங்கிறதான் கவலை. எங்கள் அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல டாஸ்மாக் கடையில் சரக்கில் போதையே இல்லை, அதான் அங்கே போயிடுறாங்க, சுருன்னு ஏறுது அப்படின்னு. அவங்களுடைய கவலை பூரா அப்படி தான். 45% ஆல்கால் போடுமா, 50% போடுமா, அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. பில்லை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அப்போ இது வந்து தெரியாத விஷயம் கிடையாதே. அப்போ வெறும் விற்பனையாளர் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. அண்ட் விற்பனையாளர் 10,000 சம்பளத்துக்கு எப்படி வாழ்வாங்கிற நீங்கள் யோசிக்கணுமே. உங்களுக்கு சரிங்களா? அவன் வந்து நாள் முழுக்க வேலை பார்க்கணும். தீபாவளி பொங்கலுக்கு லீவு கிடையாது, தீபாவளி பொங்கலுக்கு டபுள் டியூட்டி. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து வருஷத்தில் எல்லாருக்கும் வந்து இது எந்த லேபர்லாலையும் வராத ஒரு இடத்துல டாஸ்மாக் இருக்குது. உங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டி கணக்கு கிடையாது, கவர்மெண்ட் வேஜ் போட்டு சம்பளம் கிடையாது, யாருமே நிரந்தர பணியாளர்கள் கிடையாது. அதை பற்றி முறைகேடுகளின் மொத்த உருவம் டாஸ்மாக்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? அரசு விதிச்ச எந்த விதியும் மதிக்காத ஒன்று டாஸ்மாக். அரசு விதிச்ச விதிகளை மதிக்காத டாஸ்மாக். நான் சொன்ன லேபரில் எங்கேயா நிற்க பாருங்க. ஒரு நபரை வேலைக்கு சேர்த்தா எவ்வளோ இடத்துல இருக்கணும்? நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு கிளர்க்காவை சேர்ந்தவருக்கும் அந்த கிளர்க்கு கூடிய அதே கல்வி தொகுதி கொண்டு ஒரு டாஸ்மாக் பார்ல உட்காந்துருக்கு. அவருக்குமான சம்பளம் ஒன்றான்னு கேளுங்க, 2 ரூபாய் டியூட்டி டைம் ஒன்றான்னு கேளுங்க, 2 ரூபாய் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றான்னு கேளுங்க. அப்புறம் எப்படி ஒரு சர்வே பண்ணுவாங்க? இன்ஜினியரிங் படிச்சு டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்களா இல்லைன்னு கேளுங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சம்பளம் பத்தும்? அப்போ சம்பளம் பத்தாட்டி என்ன செய்வாங்க? சரி, இது பூரா எனக்கு தெரியாதுன்னு யாரையாவது சொல்லுங்க. அப்படியா முறைகேடா இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களா அப்படின்னு யாராவது கேட்பாங்களான்னு கேளு. அப்போ எல்லாருக்கும் தெரியுதுன்னு அவர்களுக்கு பங்கு இருக்கோங்கிற கேள்வி வருமா இல்லையா? ஒன்று தெரிஞ்ச அளவு பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? என்ன காரணத்துக்கு அனுமதிக்கணும் சார்? தப்பு நடக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் பரவாயில்ல சார் சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு பங்கு இருக்குன்னு சாதாரணமாக யோசிப்பாங்கல்ல. அதுதான் கேள்விங்க. இப்போ அதனால தான் அரசு அமைதியாக இருக்கா? ஏன்னா வழக்கமாக கடந்த முறை முன்னாள் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்தபோது உடனே வந்து ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ட் பண்ணாரு, வெட்கக்கேடுனாரு. ஆனால் இப்போவும் அதே நிலைமை தானே? ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு ரைடு நடக்குது அப்படின்னா அதே நிலைமை தானே? இதை வந்து நான் சொல்றதோட மூத்த பத்திரிகையாளர் எங்களுடைய முன்னோடி அண்ணன் இந்தியாவுடைய மணி சொல்றது சரியா இருக்கும் நினைக்கிறேன். அவர் சொல்ற ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காரு. ஆளுங்கட்சி மௌனம், எதிர்க்கட்சிகள் மௌனம், ஊடகங்கள் மௌனம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் அதை அப்படியே விட்டுட்டு ஏடிஎம்கேல வந்து ஒன்று சேர்ந்துருவாங்களா? சசிகலாவும் டிடிவி தரணும் போய் வைத்திலிங்கத்தை பார்த்தாங்க. அப்போ அங்கே இந்த இடத்துல தான் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சேருவாங்களா, ரெண்டா பிரிவாங்களா, அதிமுக கூட்டணி வருமா, அதிமுக பாஜக இந்த பக்கமே திரும்பி கேமரா அந்த பக்கம் திருப்பவே மாட்டேன்றாங்க. இப்படியே உட்காந்துருக்கு. அப்போ என்ன கேள்விங்கிறத திரு மணி எழுப்புறாரு. அதுதான் வந்து ஒரு சரியான விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ இவ்வளோ பெரிய ரேட் நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி 50,000 கோடி ரூபா டேர்ன் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னா 50,000 கோடி ரூபா அரசுக்கான வருமானம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேஸுக்கான வருமானம் பார்க்கணும். அப்போ மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ போயிருக்குங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 75,000 கோடி பேர் ஆனம் எவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி தள்ளிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முறைகேடுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும். திரு மணி ரொம்ப அழகாக கேள்விப்பார். சார் இதை பழிவாங்கும் போக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஏவை விடுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றோம், எதிர்க்கிறோம், அதனால நீங்கள் செய்றீங்க, எங்களை மிரட்டுறீங்கன்னு சொல்லுங்க சொன்னாரே உதயநிதி அவர்கள். சொன்னாங்க அது அவங்க எவ்வளவு சாதாரணமாக அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு அதிர்ந்து கூட சொல்லாமல், ஆவேசமாக கூட சொல்லாமல், ஒரு சட்டையாக கூட சொல்லாமல் நாங்கள் எல்லாம் செய்கிறோம்ல, அதுக்காக செய்யணும், சாதாரண பேர் இங்கே அதுக்கு மேலே பிரச்சனையாக பேர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம திருவாரூரில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, நான் கவனிச்சேன். அது அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அவங்க எவ்வளோ எதிர்ப்பாங்க. அதே மும்மொழி கொள்கைக்கு 3 ட்வீட் 4 ட்வீட், அதே பிஎம்சிக்கு எவ்வளவு. இன்னைக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டம். சரிங்களா? இதே ஆர்ப்பாட்டத்தை ஈடியோட ரைடுக்கு எதிராக பண்ணிருக்க வேண்டியதானே? நீங்கள் தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகத்தை மத்திய அரசுடைய இடி மூலமாக உள்ள தலையிட்டு நீங்கள் தடுக்க பார்க்கணும். இதே எம்பிக்கள் வந்து கோஷம் மாற்றி போட மாட்டாங்களா என்ன? அவங்களுக்கு சொல்லலாம்ல, ஏன் எங்களை தடுக்கிறீங்கன்னு? மும்மொழி கொள்கை இந்தி திருப்புன்னு சொல்லி சண்டைக்கு வர, இதுக்கே சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்ப அவர்களுடைய மௌனம் அமைதி ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்குது, ஆச்சரியம் அளிக்குது. எதிர்க்கட்சிகள் ஒன்றும் பெருசா நடக்க போறது இல்லைன்னு கூட ஒரு அமைதியா இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு இதை எதிர்க்கணும்,
இல்லை என்ன நடந்துச்சுன்னு விளக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மடியில் கடி கடமை தராங்க, வடியில் பயங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வாரிடுங்க, கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு தான் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரி ஹாப்பி, பதிலா சூப்பராக கட்ஸோட ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி பழிவாங்க நடவடிக்கை, ஏவல் நடவடிக்கை, காவல் நடவடிக்கை சொல்லிட்டு போங்க, அதுவாக இருக்கும். ரெண்டுமே இல்லையே. அந்த மௌனம் தானே வியப்பளிக்குது. அவர்கள்ட்ட மௌனம் மட்டும் இல்லைங்க, எதிர்க்கட்சிகள் அதிமுக என்ன செய்யுதுன்னு கேட்குறேன். அதனால தான் இது திமுக செஞ்சது இல்லை, பின்னாடி வரைக்கும் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் ஊழல் அப்படிங்கிறது வந்து டாஸ்மாக் வந்தோடனே செந்தில் பாலாஜி வந்தப்புறம் மோசம்னு அவர் போனப்புறம் ஒரு உயரம் தொட்டிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் வந்து இந்த முறைகேடுங்கிறது நேற்று நடந்ததில்லை, இன்னைக்கு நடந்ததில்லை, இது தொடர்ந்து நடக்குது. முறைகேடில் மொத்த உருவம் டாஸ்மாக்னு சொல்கிறேன். நீங்கள் பில்லிங்லேருந்து டபுளிங்லேருந்து ரேட்டு கூட வச்சுக்கிறதுலேருந்து சர்வீஸ்லேருந்து லேபர்லேருந்து எல்லாத்துலேயுமே அது மாற்றி இருக்குன்ற. அது எந்த விதமான சட்ட வரையறைக்கு உட்படாமல் இருக்குது. எந்த விதமான சட்டம் இருக்கும். இன்சூரன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க, எதுவாவது ஒன்று ஒழுங்காக எதுலையுமே அது வந்து நிற்காது. அப்போ அது வந்து எப்படி நிற்கும்? அப்போ எதிர்கட்சிகள் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? உங்களுக்கு புரியுங்களா? எல்லா கட்சியும் பாஞ்சு வரலாமா இல்லையா? ஏன் பாய மாட்டேன்றாங்க? அது ஒரு ஊடகங்களுக்கு ஒரு டாபிக் இல்லையா? இது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி இருக்கும்போது எவ்வளோ பேசுனாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க. இப்போ எங்கே நடக்குது? குட்கா ஊழல் ஒன்று வந்தது, எவ்வளோ தூரம் பண்ணாங்க. குட்கா ஊழல் அமைச்சருக்கு தொடர்பு, முதலமைச்சருக்கு தொடர்பு, அப்படி எப்படிலாம் கொண்டு போனாங்க. இப்போ எங்கே போச்சு? அப்போ ஊடகங்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்க? இந்த கேள்வி வருதா இல்லை? அந்த காலத்தில் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதா நியூஸ் உட்காந்துட்டு இருப்போம். இன்றைக்கி அந்த மக்கள் யாரும் அப்படி உட்காந்துருக்கல, அவங்களே நியூஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுங்களா? இன்றைக்கி பெரும்பாலான சோகால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வந்தது உண்மை செய்தியாக ஃபேக் செய்தியாக போகிற இடத்துக்கு போயிட்டாங்க. நவ் அவங்க நியூஸ் ஜெனரேட்டர்ஸ் கிடையாது, நியூஸ் வந்து டெலிவர் பண்ண முடியாது, நியூஸை வெரிஃபை பண்ணுற ஏஜென்சியாக மாறிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் அவன் ஒன்று போட்டு போயிடுவான், ஃபேக் நியூஸ் அப்படின்னு நீங்கள் போட வேண்டியது. அப்போ நியூஸ் வந்து வேற இடத்துல ஜென்ரேட் ஆரம்பிச்சிச்சு. அப்போ இனிமேலும் நீங்கள் வந்து பண்ணிட்டு நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் பார்க்க மாட்டோன்னு உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவோம். இப்போ கோவையில் வந்து பிஜேபி அலுவலகத்தை திறந்து வைக்க அமித்ஷா வந்த பொழுது அவர் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு, இந்த மதுபான முறைகேடு வரிசையாக எல்லாம் செம்மண்ணு எல்லாம் வரிசையாக சொல்கிறாரு. அப்போ உடனே இங்கே அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு வராங்க. ஸோ இது ரெண்டையும் எல்லாரும் ரிலேட் பண்ணி தானே பார்ப்பாங்க. பண்ணணும்ல. உள்துறை அமைச்சர் வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தப்பு நடந்தால் தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கூட நிற்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களை எதிர்பார்ப்பு பண்ண சொல்லுங்கள், காமன் மேன் எதிர்பார்ப்பு பண்ணுங்க. தப்பு நடந்தால் தடுக்கணுமா? நானே சொன்னேன், இதில் வந்து நீதிமன்றம் போய் தானே ஒன்று வரும். இதில் வந்து இவங்க ஒன்று தீர்ப்பு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்ல மாட்டாங்கல்ல. நீதிமன்றம் போல இவங்க அரெஸ்ட் பண்ணியே நீதிமன்றம் தானே கொண்டு போனாங்க. நீதிபதி அள்ளி தானே அவங்களுக்கு வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. அப்போ இவங்க தனியாக ஒன்று முடிவு பண்ணல, அவருக்கு பெயில் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தான் போய் கிடைச்சது. ஸோ இவங்களை தன்னிச்சா சேர கொண்டு முடியல. கோர்ட் வந்து கட்சியில் இல்லை, அந்த அளவுக்காக ஒத்துக்கிட்டீங்களா மாட்டீங்களா? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கோர்ட்டும் கட்சியில் சேர்ந்து சொல்ல போகிறாங்களா? அப்போ இன்னொரு சைடு இருக்குல்ல, வரட்டும், அவரை விடுதலையாகி வரட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ரைடு நாங்க போனோம்ப்பா. 5 அமைச்சர்களையும் டார்கெட் பண்ணப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா அவர் ரைடு போயிட்டு வெறுங்கையோட திரும்பி வந்தாங்க, கையில ஒரு பாட்டில் கூட இல்லைன்னு சொல்லி வரட்டும். என்ன கேட்டுச்சு? நல்லது தானே, உங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கிடைக்கும்ல. சரிங்களா? 5 பேர் வந்திருக்கிறாங்க. 5 பேர்ல யார் வந்து இதற்கு முன்னாடி வழக்கை சந்திக்கான்னு சொல்லுங்க. பிஜேபி டெல்லியில் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வழக்குன்னு சொல்லுங்க. நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல இதே திரு செந்தில் பாலாஜி மேல் வழக்கு போட்டு தமிழக அரசா மத்திய அரசா? உங்களுக்கு தெரியும், இடியும் என்ஐஏவும் டைரக்டா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஒரு எஃப்ஐஆர் எங்கேயாவது ஃபைலா இருந்தா தான் அதோட நீட்சியா தான் அந்த 2 பேருமே வர முடியும். 2 பேருமே சென்ட்ரல் ஏஜென்சி. சரிங்களா? சிபிஐ வந்து நீங்க ஆர்டர் போட்டால் வர முடியும், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போடணும், இல்ல கோர்ட் ஆர்டர் போடணும். 3 பேர்ல ஆர்டர் போடாம வர மாட்டேன். சிபிஐ வந்து நானா வந்து புலனாய்வு பண்ண தூக்கிட்டு போக மாட்டேன். ரைட்? இந்த 3 ஆர்டர்ல ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கும். இப்போ சென்ட்ரல் ஏஜென்சிக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இடி நேரம் அப்ப டாஸ்மாக்ல முறைகேடு நடக்குதுன்னு ஒரு எஃப்ஐஆர் எங்கிருந்து வருது? தமிழ்நாடு முழுக்க அந்த எஃப்ஐஆர் ஏற்கனவே இருக்குது. அந்த எஃப்ஐஆர் உடைய நீட்சியா இடி உள்ள வருது. எஃப்ஐஆர் போட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே, வெதர் இட் இஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆர் டிஎம்கே கவர்மெண்ட், நீங்க தானே போட்டீங்க. அதுக்கும் அமித்ஷா தான் போட்டாரா? இடி வந்ததுக்கு அமித்ஷாவுடைய உள்நோக்கம் காவல் ஏவல் காரணம். ரைட்டு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மேல இது போடுறீங்களே, எஃப்ஐஆர் போட்டீங்களே, அது யார் போட்டது? அப்போ இங்கே ஒரு முறைகேடு நடக்குன்னு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்போ எங்கே போகுது அந்த பணம் அப்படின்னு அந்த நெட்வொர்க்கை பிடிக்கிறாங்க. எப்படி தப்பு சொல்ல முடியும்? சரி, டாஸ்மாகோ கனிம வளமோ இல்லைன்னு சொல்லுங்க. கனிம வளத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கலெக்டர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் வாக்குமூலம் கொடுக்க மாட்டோம். கொடுக்க வேண்டியது என்ன கேட்டுச்சு? எங்கள் ஊரில் தெரியுங்க, நாங்கள் இத்தனை டன் எடுக்கிறோங்க, இவ்வளோ ஊர் இருக்குங்க, இவ்வளோ குவாரி இருக்கு, என்ன பிரச்சனை? எந்த கலெக்டருக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஆர்டியில் கேட்டால் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஏன் இடி கேட்டால் சொல்ல மாட்டீங்க? சார், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளோ குவாரி இருக்குது, அதில் எவ்வளோ மண் எடுத்திருக்காங்க, எந்த ஏஜென்சி கொடுத்துருக்கீங்க, எங்கே வந்து செட்டு வச்சுருக்காங்க, முடிஞ்சு வச்சு கதை. இதில் என்ன நமக்கு என்ன இருக்குது? அப்போ அதில் கணக்கு வழக்கு இல்லைங்கிறதான பிரச்சனை இருக்குது. அதிகமான கொலைகள் எங்கே நடக்குது? மணல் குவாரிக்காக நடக்குது. தூத்துக்குடியில் ஒரு விஏவை வெட்டி கொல்லப்படுறார், புதுக்கோட்டையில் ஒரு சமூக ஆர்வலர் வந்து லாரி ஏற்றி கொல்லப்படுறார். அப்போ அது முறைகேடு நடக்காமல் நடக்குதா? அது நியாயத்துக்காக நடக்குதா? அப்போ கனிமூலம் சொல்லக்கூடாதா? கனிமூலம் கொள்ளடி கூட சொல்லக்கூடாதா?
தமிழ்நாட்டிலேருந்து மண்ணா போதும். நீங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நீங்கள் ரோட்டில் நில்லுங்க 10 நிமிஷம், உங்கள் மேலே மண் அப்பிடும். அவ்வளோ லட்டா மண்ணு போகுது. லாரி கண்டெய்னராக போயிட்டு இருக்கு. எது பில்லு இல்லை யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்போ இதை வந்து விசாரிக்கிற ஒரு நிர்வாகம் வேணுமா வேண்டாமா? தமிழ்நாடு அரசே விசாரிக்கணும். நான் மத்திய அரசு, நீ தமிழ்நாடு அரசு விசாரிச்ச பிரச்சனை இல்லையே. இந்த ஜமேசா மூவியின் கோயம்புத்தூர்ல வந்து பாம் பிளாஸ்ட் ட்ரை பண்ணவர் வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலையே இல்லையே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ஒரு தமிழ்நாடு சுட்ட போய் தானே கண்காணிக்க வளையத்தில் வைக்கணும்னு சொன்ன பிறகு கண்காணிக்காம போய் தானே பிரச்சனை. அதுதான் சொல்ல. இப்போ வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி பற்றி இந்த திமுக அரசு எவ்வளோ சொல்லியிருக்கு? செந்தில் பாலாஜி மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே வந்துச்சு? அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த கேஸில் விசாரிச்சா உங்களுக்கு பிரச்சனை வருது. நீங்கள் தான் எஃப்ஐஆர் போடுறீங்க, அந்த எஃப்ஐஆர் விசாரிச்சா சொல்லியே பிஜேபி தப்பிக்குதா? டெல்லியிலையும் இதே தான் சொன்னாங்க. ஆம் ஆத்மி இது இப்படியே இதே பிரச்சனை, மதுபான கொள்கை, கலால் வரி கொள்கை பிரச்சனை வந்து தான் அவங்க இன்னைக்கு ஆட்சி இழந்து நிற்கிறாங்க. இப்போ சத்தீஸ்கட்லேயும் இப்போ வந்து எக்ஸ் மினிஸ்டர் வீட்லேயும் எக்ஸ் சீஃப் மினிஸ்டரோட பையன் வீட்லேயும் இப்படி வந்து ஒரு சர்ச் போயிட்டே ஒன்று. மதுபானம் வந்து பல ஆயிரம் கோடி புழங்குற இடம் ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 50,000 கோடி ரூபா வருஷத்துக்கு நிற்குது. சரிங்களா? அப்போ 10% 5,000 கோடி. 5,000 கோடி எத்தனை செய்வர்னு எனக்கு போட தெரியாது. உங்களுக்கு தான் நம்பர் கொடுத்தா உட்காந்து வந்து 5,000 கோடினா தப்பு இல்லாமல் போட்டால் அதுவே பெரிய வித்தை. சரிங்களா? அப்போ பெரும் பணம் புழங்குற இடம் ஒன்று. டெல்லியில் வந்து வேற பாலிசிலே சேஞ்ச், அது வந்து மேஜர் லா. அது நான் இங்கே சொல்றது வேற. டெல்லியும் இதுவும் வந்து அடிப்படையில் வந்து மதுபானம்ங்கிற கான்செப்ட் வந்து சத்தீஸ்கருக்கும் திரு அண்ணாமலை ட்வீட் போட்ட மாதிரி சத்தீஸ்கருக்கும் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு வந்து மதுபானங்கிற டைட்டில் ஒன்றா இருக்கலாம். ஆனால் மூணுமே வேற வேறன்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில் நடந்தது பாலிசிலே நடந்தது. நான் வந்து இப்படி ஒன்று பண்ணிருக்கேன், இப்படி பண்ணி. இப்போ வந்து போக்குவரத்து ஊழியர் வச்சுக்க 2 விதமாக நடக்கும். ஒன்று, உங்களுக்கு கண்டக்டராக வேலைக்கு சேர்க்கறதுக்கு, டிரைவராக வேலை சேர்க்கறதுக்கு காசு வாங்குறது. இன்னொன்று, பஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது வாங்கிடுது. உங்கள் வயிற்றுல அடிக்க மாட்டேன். உங்களுக்கு புரியுங்களா? பஸ்ஸே வந்து 50 லட்சமா போடுப்பா, 55 லட்சம், 5 லட்சம் அங்கேயே முடிஞ்சு வச்சு ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னு. அப்போ கீழே காமெண்ட் பண்ணி கொண்டு தெரியாது, அதோடைய வேல்யூ ஏற்றுப்படுவாங்க. இப்போ அந்த பருப்பு கொள்முதலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. 10% 20% ரேட்டை ஏற்றிட வேண்டியது. 400 ரூபாய்க்கு மார்க்கெட்லேயே கிடைக்கணும், 450 ரூபான்னு வெளியில் ரேட்டே போட்ட வேண்டியது. இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு வச்சுருவாங்க. அப்போ ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபா தனியாகவே மிச்சமாயிரும்ல. அதுக்கப்புறம் மேலே இதுதான் அந்த மரப்பொரு இயக்கம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்போ பாலிசி சேஞ்ச் அங்கே. இங்கே வந்து கீழே இருந்து மேலே வரைக்குமே இது போதுன்ற இந்த அமௌண்ட் வந்து என்டெல் இதோட பர்ச்சேஸ்லேருந்தே ஒரு பிரச்சனை வரும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செய்யலாம், அதுலேயே ஒரு டூப்ளிகேஷன் இருக்குன்னா, அதுலேயே டபுளிங் இருக்குன்னா. ஆக்சுவலாக கவர்மெண்ட் இன்டென்ட் போட்டு வாங்குறது வேற, தனியாக ஒன்று இன்டென்ட் போட்டு பர்ச்சேஸ் நடக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தான் இப்போ வந்து இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உள்துறை அமைச்சர் நடவடிக்கை தான் எடுக்கிறாரா இல்லை தேர்தலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா தேர்தல் சமயமா இருக்கு, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு இந்த கேள்விக்கு ஒரே பதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போதான் 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இந்த பிரச்சனை வருது. நீங்கள் வருஷம் தெரிவிச்சிருக்கீங்க. போன வருஷம் என்ன நடந்துச்சு? 2024 தேர்தல் வந்துச்சா இல்லையா நம்ம ஊரில்? 2026 தேர்தல். இப்போ 2025 ரைடு பண்ணால் சண்டை வரீங்க. அப்போ எப்போ எடுக்க? 2024 எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க, 2026 எடுக்க விட்டுருக்க மாட்டீங்க, 2025 எடுத்தால் சண்டைக்கு வரீங்க. எப்போ எடுக்கிறது? 2023 அப்போ 2021 நினைச்ச அசம்பிளி எடுத்து நடந்திருக்குல்ல. அப்போ 2020 2021 நடக்க போதில்ல, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போ தாங்க பண்ணுறது? அண்ணன் கவுண்டமணி சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையை அடிக்க விட மாட்டேன்ற, பச்சை குழந்தைன்ற, கர்ப்பிணியாக அடிக்க விட மாட்டேன்ற, புள்ளதாச்சின்ற, வந்து புள்ளபத்தில் அடிக்க விட மாட்டேன்ற, இப்போதான் பச்சை உடம்புன்ற, எப்போதான் அடிக்கிறது அப்படின்னு எப்போதான் ரைடு போட சொல்லுங்க. நீங்கள் வருஷம் எலெக்ஷன். அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கான காரணமானு கேட்டிங்கன்னா பியூட்டிஃபுல் ஐடியா என்னது? ஒரே நாடு ஒரே தேர்தல். 5 வருஷத்துக்கு ஒரு மிச்சம் 4 வருஷம் ரைடு, 1 வருஷம் தேர்தல், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது, அது தொடர்பாக வந்து முதலமைச்சர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கூட செங்கல்பட்டில் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி எம்பி எல்லாம் பார்த்தீங்களா, 40 பேர் போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களே, யாருக்கும் பயப்பட மாட்டோன்றதை காமிச்சிட்டாங்க, எப்படி அவரை மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தொடர்ந்து எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். கரெக்டான ஒரு பதிலடியாக இதை பார்க்கலாம். அவர் வாபஸ் வாங்கிட்டாருன்னு 2000 கோடி ரூபா வந்துருமா? அவர் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்க வேண்டிய விஷயம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிகள் எப்பயுமே பயங்கரமாக டெம்ப்ட் பண்ணுவாங்க. அந்த ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கணும் டெம்ப்டேஷன் ஆகக்கூடாது. அதுதான் அவங்களுக்காண்டி தான். ட்ரம்ப் ஒன்று சொல்லுவார், பாகிஸ்தான் பிரதமர் ஒன்று சொல்லுவார், பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும், நீங்கள் உணர்ச்சி சொல்லக்கூடாது, எப்படி கம்பு சொல்கிறது, எதிரில் இருக்கவங்க சுற்றுவாங்க, ஆளுங்கட்சிகள் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல டெம்ப்ட் ஆகிட்டார் தர்மேந்திர பிரதான். அதனால தான் வாபஸ் வாங்கினார். சரிங்களா? அது வந்து வாபஸ் வாங்க வேண்டிய விஷயம் தான், மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் தான், நோ டவுட். திரு அண்ணாமலை முரண்படுறாரு, நான் அதில் உடன்படுறேன், மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் தான். அப்படி நீங்கள் வந்து ஒரு நாகரிகமற்றவர்கள் ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை இன்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் பொசிஷன். இப்போ என்னைய மட்டும் திட்டுறாங்களேன்னு கேட்பீங்க. ஆமாம், உங்களுக்கு திட்டுவாங்க, அது திட்டக்கூடாது, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல உணர்ச்சி பண்ணுறாரு. கலெக்டரும் வந்து ஒரு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து கலெக்டரை பார்த்துட்டாரு, கலெக்டர் கம்பஸ் இறங்கிட்டாருன்னா
உங்களுக்கு புரியுங்களா? கீழே ஒருத்தர் வந்து தப்பாக பண்ணிருக்கலாம், ஆனால் கலெக்டர் தப்பு நானும் தான் பண்ணுவேன்னு இப்போ சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அது மாறக்கூடாது. சரி, இதை வந்து அவர் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க, 2000 கோடி ரூபா வந்துருச்சா? அப்போ என்ன நோக்கம்? எது வரணுமோ அந்த பக்கம் போக மாட்டோம், வேற ஒரு பக்கம் சுற்றிடும். எம்பிக்கள் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, எம்பிக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க. இதை விட பிரமாதமான ஆர்ப்பாட்டம்லாம் ஏடிஎம்கேல் பண்ணிட்டாங்க, இதை விட பிரமாதமான ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் பண்ணிருச்சு, அதை விட பயங்கரமான ஆர்ப்பாட்டம்லாம் பிஜேபி எதிர்க்கட்சி அறிமுகம் பண்ணிருச்சு. ஆர்ப்பாட்டங்கள் வந்து மக்களவைக்கு மாநிலங்களுக்கு புதுசு இல்லையே, என்ன பிரயோஜனம்? அதானே கேட்கணும். தமிழகத்துக்கு வர வேண்டிய 2000 கோடி ரூபா சேங்ஷன் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் செங்கல்பட்டு கொடுத்து அதை அறிவிச்சிங்கன்னா வெற்றி. இல்லை சார், இன்னைக்கு தமிழக மக்களே வந்து அநாகரிகமற்றவர்கள் சொல்லிட்டாங்கன்னு சொல்ற விஷயத்துல சக்சஸ் ஆகுது இல்லை திமுக? அது எப்படி ஆகும்? ஒரு எம்பிக்கள் சரியில்லைன்னு சொல்லி சொன்னா தமிழக மக்களே குறிக்கிறதா எப்படி ஆகும்? அப்போ பிரதமரை விமர்சிச்சு அந்த நாட்டை விமர்சிக்கணும் ஒத்துக்கிடுவீங்களா? பிரதமரை விமர்சிக்கிறது இந்த நாட்டை விமர்சிப்பதற்கு சமம்னா ஒத்துக்கிடுவீங்களா? பிரதமரை எப்படி விமர்சிக்கிறீங்க? நிர்மலா சீதாராமனை விமர்சிச்சு அந்த நாட்டை விமர்சிக்கிற அவர் வந்து மத்திய அமைச்சர் தானுங்க, அவங்களை விமர்சிச்சு அந்த நாட்டை விமர்சிக்கிற சமம்னா ஒத்துக்கிடுவீங்களா? என்னங்க, பிரதமரை விமர்சிச்சா அவர் தனிப்பட்ட முறை கணக்கில் வருவோம், ஆனால் எம்பிகள் விமர்சிச்சா தமிழ்நாட்டையே விமர்சிச்ச மாதிரி எந்த ஒரு லாஜிக் எனக்கு புரியவே இல்லையே. இவங்க இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க, உடனே எல்லா மீடியாக்களும் தமிழர்களை விமர்சித்து விட்டா தமிழக அப்படியே நைஸாக அப்படியே டாப்பிக்கே மாற்றி நெரேட்டிவ் செட் பண்ணி வேற கொண்டு போயிடும். தமிழக எம்பிக்களே பேசியிருக்காரு, பேசக்கூடாது, மன்னிப்பு கேட்டார், 3 கான்செப்ட் முடிஞ்சு வச்சு. தமிழர்களுக்கு எங்கே வந்துச்சு இதில்? அப்போ நீங்கள் பிரதமரை பேசுனா அந்த நாட்டை பேசுனா ஒத்துக்கிடுங்க, பிரதமர் பேசாமல் இருங்க, ரெண்டுல ஏதாவது நடக்குமா? பிரதமரை பேசினா அந்த நாட்டை பேசுன மாதிரி சார், ஒத்துக்கிட மாட்டீங்க. பிரதமரை பேசாமல் இருப்பீங்களா? பேசுவீங்க. இல்லை, தொடர்ந்து இப்போ திமுக தான் ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்காங்களா? அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கான ரியாக்ஷன் தான் இங்கே பிஜேபிட்டு வந்துகிட்டே இருக்கு. நாய்ஸ் எழுப்புறது இல்லைங்க, சக்ஸஸ் வருதான்னு பார்க்கணும். 2000 கோடி ரூபா நீங்கள் வாங்கிட்டீங்க, சக்ஸஸ். 2000 கோடி ரூபா வேண்டாம்ட்டீங்க, சக்ஸஸ். புரியுங்களா? பஞ்சாப் கவர்மெண்ட் எனக்கு ஒன்றும் பிஎம் ஸ்ரீ வேண்டாம், அவன் காசு வேண்டாம், ஓடி இப்போ முடிஞ்சு வச்சா. நீங்கள் காசு வேணுன்றீங்க, காசு வரல, என்ன சக்ஸஸ் எனக்கு புரியலையே. நான் எவ்வளோ சத்தம் போட்டேன் தெரியுமா? போடுங்க, என்ன பிரயோஜனம் சார்? கொடுக்குற வரியை தானே கேட்டு அப்படிதானே சொல்றாங்க, வரியை நான் கொடுக்குறேன், எனக்கு கொடுத்து தானே ஆகணும்ன்றது. ரொம்ப விரிவா இன்னொரு பேட்டில் சொல்லியிருக்கேன், அதனால சுருக்கமாக மட்டும் சொல்லிடுறேன். வரி வருவாய் பங்கீடு என்பது மத்திய அரசு நிரந்தரமாக மாநிலங்களுக்கு செய்யக்கூடியது, ஆண்டுதோறும் பல முறை செய்கிறது. இடையில 3 மாதத்துக்கு செஞ்சுட்டாரு. அதில் ₹1 பற்றாக்குறையில் அவங்க அறிவிச்சு செய்கிறாங்க. நாங்கள் இத்தனை லட்சம் கோடி பிரித்தோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளோ ஒன்று அவங்க வந்து பப்ளிக்கில் ட்விட்டரில் வந்து போடுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதில் ஏதாவது ஷார்ட்டேஜ் சொல்லுங்கள், அதில் ஏதாவது நிலுவை வரும். நீங்கள் எப்போ 2000 கோடின்னு அறிவிச்சிங்க, வரலன்னு சொல்லி சொல்லுங்கள். இது ஒரு ஸ்கீமுக்கானது, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் காசு இல்லை. இப்போ மாநிலங்களுக்கான வரி வருவாய் பங்கீடு குறைக்கிற போறதாக ஒரு விஷயம் தொடர்ந்து அது வந்து உங்களுடைய கற்பனையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்திய திணிக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி, சிஐஏ வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு சொன்ன மாதிரி, என்ஆர்சி கொண்டு வருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி, தொகுதி மறுவரையில் வந்து தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைப்பது, இது மாதிரி எல்லா பொய்யும் சொல்லிட்டு இன்னொரு பொய் சொல்லிங்க. இது எதுக்காவது ஒரு ப்ரூஃப் காட்டும், நான் வந்து வாபஸ் வாங்கிடுவேன், எனக்கு ஒன்று இது எதுக்காக ஒன்று ப்ரூஃப் காட்டும். இந்த பாருங்க, நீங்கள் தான் வந்து கட்டாயம் ஹிந்தின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த பாருங்க இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல இருக்கு, கெசெட்ல இருக்குன்னு காட்டுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பங்கு குறைய போது யாராவது ஒருத்தர் சொன்னதையாவது காட்டுங்க, பிரதமர் சொன்னதையோ அமித்ஷா சொன்னதையோ இல்லை ஒரு வரைவு மசோதாவையாவது காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒன்று ப்ரூஃப் காட்டுங்க. சிஏல இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுங்க, நம்ம வந்து மன்னிப்பு கேட்போம். எதுவுமே இல்லாமல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே போறீங்க, அது மாதிரி வரி வருவாய் குறைப்பது. இந்தியாவில் வரி பங்கீடு வந்து 35% இருந்ததை இன்னைக்கு 48% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இந்திய அரசு. காங்கிரஸ் பீரியட்ல வந்து 35, மொத்தமே நீங்க ₹100 வந்தா மொத்த மாநிலங்களும் 35% தான், 65% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 48% வரைக்கும் நகர்த்திட்டே கொண்டு வந்து கூட்டு வந்திருக்கு இந்த பிஜேபி அரசு. இந்த 11 வருஷத்துல குறைச்சிருக்காங்களா கூட்டிருக்காங்களா நீங்க சொல்லுங்க, எனக்கு கணக்கு தெரியாது, தெரிஞ்ச பெரிய மக்கள் சொல்லுங்க. இல்ல இப்படி தொடர்ச்சியாக இந்த இந்தி திணிப்புன்னு சொல்றவங்க முதலமைச்சருடைய சர்வ கட்சி தீர்மானத்துல இதற்கு முன்னால் பலர் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்தி திணிப்பு சொல்றாங்க. யாருன்னு சொல்லணும்ல, அது யாரு பலர்? பக்கத்தில் உட்கார்ந்துருக்க காங்கிரஸ். இது வரைக்கும் இந்தியாவில் 3 கல்விக் கொள்கைகள் தான் வந்திருக்குது, மொத்தமா 3 கல்விக் கொள்கை. 3ல 2 காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வந்தது. 2லயுமே இந்தியாவில் மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தின்னு இருந்துச்சு, 3rd லாங்குவேஜ் ஹிந்தின்னு இருந்துச்சு. 3வது மொழி கொள்கை வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வருது, அதுல எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு வந்து பரிந்துரைத்தது மும்மொழியில ஹிந்தி தான், பரிந்துரைத்து ஹிந்தி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினட் அண்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த மும்மொழி கொள்கை பரிந்துரையில ஹிந்தின்னு இருந்ததை எனி இந்தியா மாத்துறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும். ஒரு தமிழர் கஸ்தூரி ரங்கன் வந்து ஹிந்தின்னு பரிந்துரை பண்றாரு, புரியுங்களா? அதை வந்து ஒரு குஜராத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் மாத்துறாரு. அவருக்கும் மதர் டங் ஹிந்தி இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யார் திணிக்கிறா? ஏன் நீங்க உங்க அனைத்து கட்சி தீர்மானத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி திணிச்சேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? எமர்ஜென்சியை எதிர்கொண்டு வரோம் நாங்கள், செஞ்சது காங்கிரஸ். திணிச்சாலுமே காங்கிரஸ் என்னைக்குமே கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொல்லலையேன்றது தானே வாதமாக இருக்கு. கல்விக்கு காங்கிரஸ் செஞ்ச மாதிரி ஒரு கேடு யாரும் செஞ்சிருக்க முடியாது.
இன்னைக்கு எல்லாரும் நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் வரைக்கும் என்ன சொல்றாங்க? கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல தமிழக அரசு சொல்லுதா? நீட் பிரச்சனை ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா? எப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது? கல்வியை பொதுப்பட்டியல் போன போதான். எப்ப கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸ் பீரியட்ல. எப்ப? எமர்ஜென்சியில். ரைட். 2004 2014 வரைக்கும் லேட்டஸ்டா 10 வருஷம் நீங்க இருந்தீங்கல்ல, மாநில பட்டியல் மாத்திருக்கலாம்ல? காங்கிரஸ் திமுக இருந்துச்சா இல்லையா? திமுகவையே இவ்வளவு பிரச்சனையே வரலையே சார். இப்பதான் சார் இல்லங்க, ஸ்டெப்புக்கு ஸ்டெப் பிரச்சனை வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதனாலங்க பண்ணுது? அவங்கள்ட்ட சட்டப்பூர்வ அதிகாரம் இருக்கும் போய் தானே பண்ணுது. அந்த சட்டப்பூர்வ அதிகாரம் கொடுத்ததே கன்கரண்ட் லிஸ்ட் தானே. அதை நீங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகாரமே இல்லாத எப்படி செய்வீங்க? சட்டம் ஒழுங்குல மத்திய அரசு தலையிட முடியுமா? ஏன் நிலத்துல மத்திய அரசு தலையிட முடியுமா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த நிலத்தை வந்து கையப்படுத்துறதுக்கு ஆணை யார் வெளியிட்டு இருக்காரு? அமித்ஷாவா கலெக்டரா? ஏன் கலெக்டர் கொடுக்குறாரு? பரந்தூர் விமான நிலையம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தானங்க, ஏஐஐ தானங்க போடுறாங்க. அதுக்கு எதுங்க கலெக்டர் இருக்க போடுறாரு? இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர் நீங்க தானே. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதானே. அப்ப எல்லாத்தையும் மாநில செஞ்சுக்கிட்டு அப்புறம் மாநில பட்டியல வந்த பிரச்சனை கிடையாது, கொண்டு வர வேண்டியதானே. பக்கத்தில் கூடிய காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சு. யாரையோ பார்த்து எமர்ஜென்சி கொண்டு வந்துடுறீங்க. இந்த உட்காந்துருக்காங்க ஹிந்தி திணித்தார்கள், இந்த அவங்க தான் உட்காந்துருக்காங்க. திணித்தவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னவங்க திணிச்சவங்களாம், ஹிந்தின்னு சொன்னவங்க திணிக்காதவங்களாம். என்ன கணக்கு? அவங்க பேரை சொல்ல முடியலையே. இல்லை, இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இதுக்கு தீர்வு வரும் சார்? நீங்கள் சொல்கிறீங்க நிதி கிடைச்சாதான் சக்ஸஸ்ங்கிறீங்க. இவங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ இப்படி இந்த நிதி வராமலே இருந்தாலும் மாணவர்களுக்கு கஷ்டமாக முடிய போகுது. ஏன்னா மாணவர்களோட வாழ்க்கையே நீங்கள் அழிக்கிறீங்கன்றதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நிதின்றதும் தேவைன்றதை உணரணும் இல்லையா? உங்களுக்கு மத்திய அரசு வந்து இப்போ கொடுக்க வேண்டியது வந்து 2000 கோடி ரூபா, சரிங்களா? ஒரு 2110 2000 கோடி ரூபா வச்சுக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குற மூலமாக நிதி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சொல்லுங்கள்? 1200 கோடி ரூபா ஒரு மாசத்துக்கு. நீங்க எதுக்கு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டுருக்கீங்க? இந்த ஒரு ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து 15000 கோடி ரூபாய் மிச்சமாகும். 15000 கோடி வருஷத்துக்கு. எதுக்கு சார் 2000 கோடி அந்த பிள்ளைட்டு இருக்கீங்க? நீ மாச்சும் காசு பெண்களை உயர்த்துறதுக்கான ஒரு சமூக என்ன ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஸ்கீம் என்ன உயர்ந்திருக்குன்னு சொல்லி 2014 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அதோட அசஸ் காட்டு, என்ன உயர்ந்திருக்குன்னு காட்டு. பேங்க் பேலன்ஸ் உயர்ந்திருக்குன்னு காட்டுங்க சார், ஒரு டேட்டா எடுங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் பூரா அவங்க ஸ்கீம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஆவாஸ் யோஜனாவில் எவ்வளோ பண்ணோம், குடிநீர் ஜல் திட்டத்தை எவ்வளோ பண்ணுவோம், கங்கை திட்டத்தை எவ்வளோ பண்ணுவோம், எல்லாத்துக்கும் அவங்க போகிறாங்க. அவங்க வெப்சைட்டில் பப்ளிக்கில் நிற்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த ஒரு வருஷம் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, நாங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி மேம்பட்டுருக்குன்னு காட்டுங்க சார். இதை பார்த்து எல்லா மாநிலங்கள்லையும் இப்போ இந்த ஸ்கீம் வந்துருச்சு சார். அதுக்கு கெட்டு போனா எல்லாம் கெட்டு போனீங்க சார். பிஜேபி 2000 கொடுக்குது, அண்ணாமலை வந்து 2500 ரூபா கொடுக்க சொல்லி விட்டாரு தமிழ்நாட்டில். அவருமே சொல்றாரு சார். அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுமா? அவங்க சொன்னா நான் சப்போர்ட் பண்ணுமா? என்ன ராம சீனிவாசனா நான் வந்து பிஜேபி என்ன சரி சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? யார் செஞ்சாலும் சரியில்லைன்ற நான் சொல்ல ஒரு பதில் சொல்லுங்க. 15000 கோடி ரூபா வருஷம் தமிழ்நாட்டில் 1000 ரூபா மூலமா வருஷத்துக்கு 15000 கோடி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாங்க? எவ்வளவு எய்ம்ஸ் பண்ணலாங்க? எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரலாங்க? கரெக்ட் சார். பட் நாங்க கொடுக்கறது தானே சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு திருப்ப கொடுக்குறாங்க. அப்போ அதுல நாங்க கேட்கறது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த நலத்திட்டத்தையும் நாங்க செய்யலாம். அது வர வேண்டிய பணம் தான். நீங்க கொடுக்கறது இல்ல, இந்தியர்கள் கொடுக்குறது. திமுக இருந்து கொடுக்குறீங்களா, அதிமுக இருந்து கொடுக்குறீங்களா? எல்லா மக்களும் தானே போகுது. பிஜேபி அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்களா? இல்ல சார், இப்ப 31க்கு அப்புறம் வேற மாநிலத்துக்கு போயிடும் இல்லையா? இந்த பணம் டைவர்ட் ஆயிடும் இல்லையா? அதுக்காக தானே இப்ப போராடுறாங்க. இந்த 31 தேதி முடிஞ்சதுன்னா, மார்ச் 31 முடிஞ்சதுன்னா, மார்ச் 31 இல்ல, நீங்க ஏப்ரல் 10 கூட வாங்கிக்கங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணா திஸ் மணி இஸ் பவுண்ட் ஃபார் எ ஸ்கீம், நாட் ஃபார் எ ஸ்டேட். அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களுக்கு காசு அவ்வளவுதான். நீங்க இம்ப்ளிமெண்ட் வாங்கிக்கங்க. உங்களை யார் வேணாம்டா? நான் இல்லை வேண்டான்னு பஞ்சாப் சொல்லியிருக்கேன். எனக்கு வேண்டாம் பஞ்சாப், ஒரு பிரச்சனை கிடையாது. உன் காசும் வேண்டாம், உன் ஸ்கீம் வேண்டாம். தட் இஸ் வாட் பஞ்சாப் ஸ்டேட். நோ இஷ்யூஸ். பஞ்சாப்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதா? எனக்கு காசு வேணும், ஸ்கீம் செய்ய மாட்டேன். அது எப்படி கொடுப்பாங்க? நீங்க போய் உங்க ஓனர்கிட்ட கேட்டு பாருங்க. நான் வேலைக்கே போக மாட்டேன், சம்பளம் கொடுங்க. இல்ல சார், எஸ்எஸ்ஏயும் இதுக்குள்ள கொண்டு போய் இப்ப நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை கிட்ட கொண்டு போயிட்டீங்க. அப்ப எஸ்எஸ்ஏ இங்க அமல் படுத்திக்கிட்டு தானே இருக்கும். எஸ்எஸ்ஏ உடைய தேசிய கல்விக் கொள்கையுடைய நீட்சியா எஸ்எஸ்ஏ கொண்டு வராங்க. எஸ்எஸ்ஏ உடைய ஒரு ஸ்கீமா பிஎம்ஸ்ரீ கொண்டு வராங்க. நவ் த மணி இஸ் ஃபார் பிஎம்ஸ்ரீ ஸ்கீம். இவங்க பூரா என்ன பேசிட்டு இருக்காங்க? எங்களுக்கு வர வேண்டிய பங்கு கொடுங்க கேட்கலாம். பிஎம்ஸ்ரீ காசுக்கான வந்து அந்த திட்டத்துக்கான காசு கொடுங்க கேட்குறேன். நீங்கள் அவங்க எழுதுகிற லெட்டர் பேச்சு எல்லாத்துலேயுமே பாருங்க, பிஎம் ஸ்ரீக்கான காசு கொடுங்கன்றாங்க. அவங்க சொல்றாங்க பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காசு வாங்கிக்கணும். பிஎம் ஸ்ரீல எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வரலன்னு நாங்க ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூல போட்டு கொடுத்தோம். ஒத்து வர வேண்டாங்க. அதனால எஸ்எஸ்ஏல வரும்னு நினைச்சோம். ஆனா அதுவும் சேர்ந்து எங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் மொத்தமே ஒத்து வர வேண்டாங்க. நீங்க எதுக்கு எம்ஓயூ போட்டுட்டு இருக்கீங்க?
எம்ஓஏ போடாதீங்க, வச்சுக்கோங்க, உங்களை யார் வேணான்றா சார். அவங்கள்ட்ட ஒரு ஷேர் வேணும்னா நீங்கள் அவங்க ஸ்கீமை ஏற்றுக்கிட்டு தான். ஸ்கீம் வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்க ஜிஎஸ்டி ஏதாவது குறைச்சிருக்காங்களா? வரி வருவாய் பங்கில் ஏதாவது குறைச்சிருக்காங்களா? மெட்ரோ ரயில் செல்லும்போது நான் ஆரம்பிக்கிறது கிளம்புனீங்க, முடியலை, அப்புறம் செல்வம் கொடுங்க கொடுத்துட்டாங்கல்ல. மெட்ரோ நீங்கள் தானே பண்ணுறேன், நீங்கள் நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னீங்க, பண்ண முடியல, இப்போ காசு கேட்டீங்க, கொடுத்துட்டாங்களே. அப்போ உங்களுக்கு பழி வாங்குறதா இருந்தால் கொடுக்கூடாது இருந்தால் அப்படி அதெல்லாம் கொடுத்துக்காம இருக்கணும். அப்போ உங்களுக்கு கொடுக்கணுங்கிற மேண்டேட் இல்லாமலே கொடுக்குறாங்க. மேண்டேட் வச்சு எந்த கொடுக்காம போனாங்க? திஸ் இஸ் ஆல் அபவுட் எ ஸ்கீம், நாட் மணி. இப்போ இந்த நிதி வரலன்னா இதே ஒரு விஷயமாக வச்சு இப்ப தேர்தல்ல இது எதிரொலிக்குமா எதிரொலிக்காதா? மக்களுக்கெல்லாம் அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னா என்ன? பிஎம் ஸ்ரீ இல்ல. இப்ப இதனால தான் எங்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இப்ப நம்ம செலவு பண்ண முடியல, எங்களுக்கு நிதி பற்றாக்குறை வருது, கிரன்ச்ல நாங்க சிக்கி தவிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும்ல, இதற்கு காரணம் மத்திய அரசு. அவங்களுக்கு தெரியல. 50,000 கோடி வந்து வருஷத்துக்கு வந்து டாஸ்மாக்ல இருந்து வருது. 13,000 கோடி நீங்க வந்து பெண்களுக்கு நிதின்னு கொடுக்குறீங்க. ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா மக்கள் வந்து அவ்வளவு உட்காந்து ஏமாந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பணம் விரயம் ஆகுதுன்னு தெரியும். பணம் எங்க போகுதுங்கிற கேள்வி எழுப்போம். 50,000 கோடி ரூபாய் வருமானம் வருது, ரைட்? இட் வாஸ் நாட் பிஃபோர், சரிங்களா? முன்னாடி 30,000 கோடி இருந்துச்சு, இன்னைக்கு 20,000 கோடி ரூபாய் கூடி இருக்கு. அப்போ அந்த 20,000 கோடி என்னாச்சுன்னு பார்க்கணும்ல. நீங்கள் 2021 என்ன வருமானம் பாருங்க டாஸ்மாக் மூலம், 2025 என்ன வருமானம் பாருங்க. அப்போ இந்த ஏற்றம் வந்து அதிகம். உங்களுக்கு கவர்மெண்ட் வருமானம் கொடுக்கும், அந்த 20,000 கோடி எங்கே போகுதுன்னு கேட்பாங்கல்ல. இந்த 13,000 கோடி ரூபாய், நீ 15,000 கோடி ரூபாய் நீங்கள் வருஷத்துக்கு பெண்கள் கொடுக்குறீங்களா, அந்த காசு ஏதுன்னு கேட்பாங்கல்ல. சார் அவ்வளவு யோசிக்கிறாங்களா? இந்த தானே மக்கள் அதிகமா மக்களுக்கு உங்களை மாதிரி பேச தெரியாது மேடம், உங்களை மாதிரி பேச தெரியாது. ஆனால் நம்ம யாரை விட பியூட்டிஃபுல்லாக சிந்திப்போம். அவர்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரியாதுன்னு நினைச்சிடாது. அவர்கள் பாமரர்கள், ஆனால் அப்பாவிகள், ஆனால் ஏமாளிகள் அல்ல. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தானே பதறிட்டு இருக்கிறீங்க. பதறாங்களா பதற வைக்கிறாங்களான்றது தான் சார் கேள்வியா. சந்தோஷப்பட்டுங்க, சந்தோஷப்பட்டுங்க. நீங்கள் பதற வைக்கிறாங்கன்னு எனக்கு என்ன கேட்டுச்சு? யார் பதறான்னு எல்லாருக்குமே தெரியுமே. யார் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறா? யார் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறா? நன்றி சார். ரொம்ப நன்றி.